லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்து முஸ்லிம் என என் வாழ்நாளில் ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை என்ற தொலைக்காட்சி ஒன்றில் பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. தற்போது 15% வரைக்கும் நாட்டின் வளத்தை இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துவிடும் என்ற பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதான் அவர் ஓட்டு அரசியல் பார்க்குறாரு. இஸ்லாமியரை வெறுக்கிறதும் இப்போ ஓட்டு எலெக்ஷன் வரதால் இஸ்லாமியரை பயன்படுத்திகிறாரு. ஓட்டு முடிஞ்சு போச்சுன்னா இஸ்லாமியர் எதிரியாக நினைப்பான் அப்படிம்பார். இப்போ காங்கிரஸ் இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர்த்துக்குமே அவங்க காங்கிரஸ் நல்லா பண்ணுறாங்க. இவர் மோடி எடுத்துக்கிட்டால் இந்துக்கள்னு சொல்கிறாரு. இப்போ கோயிலுக்குள்ளே போக முடியல. நானும் இந்து தான், நீனும் இந்து தான், என்ன கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன இந்துங்கிறீங்க? நீ எஸ்சி தாழ்த்தப்பட்ட உள்ளே போகக்கூடாதுங்கிற. அப்புறம் எப்படி இந்துக்களே ஒற்றுமை இல்லை? அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்தால் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ராகுல் காந்தி வந்தார்னா எம்மதமும் சம்மதம். இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லீம். இந்தியா என்பது அனைத்து மதமும் வாழக்கூடியது தான் இந்தியா. அதாவது இப்போ இந்து முஸ்லீம் வெறுப்பு உணர்வை தூண்டுகிறார், அரசியல் பண்ணுறாரு. அவர் முஸ்லீமுக்கு இப்போ இந்த 15% ராகுல் காந்தி பிடிக்க கொடுக்குறாரு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்து மக்கள் தான் ஓட்டு போடும் பிரதமராக, முஸ்லீமும் ஓட்டு போடுறது பிரதமராகிறாங்க. இது ஜனநாயக நாடு, ஜாதி மதம் இல்லாத நாடு. இங்கே மதத்தை உண்டாகக்கூடாது. உண்மையிலே இதே அரசியலாக இருந்தாலும் முஸ்லீம்டால எல்லாத்தையும் அடித்து விரட்டணுங்கிறதுல எண்ணத்தில் தான் அவர் இருக்கார். முன்னாலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ தான் இந்த மாதிரி அரசியல், அதாவது ஜாதி அடிப்படையில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். காங்கிரஸில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நேரு காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாக்கா ஒரே மாதிரி தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த மோடி வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி இந்த ஜாதி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மோடி தான் காரணமே, வேறு யாரும் இல்லை. அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுமா. அவங்க அந்த ஆள் பேச்செல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போதைக்கு அந்த ஆள் இங்கிட்டும் ஜாயிறாரு, அங்கிட்டும் ஜாய்வார். அவர் மக்களுடைய இஸ்லாம் மேலே வெறுப்பு தான். அந்த ஆளுக்கு இஸ்லாம் மக்களோட மேலே வெறுப்பாக தான் இருக்கும். என்னென்று அதை அவருக்கு தான் புரிஞ்சுக்கிறேன்னு, அவராக தான் புரியணும். இப்போ எல்லா மக்களும் இந்து மதம், முஸ்லீம் மதம் எல்லாம் ஒன்று பண்ணால் இன்றைக்கி எல்லாம் அண்ணன் தம்பி மச்சான் மேமேண்டு வாழ்கிறான். அதை பூரா கெடுக்கிறதுக்கு இந்த ஆள் வேலை செய்வேன், வேறு ஒன்றும் இல்லை. அடித்து ஒன்றுக்கு ஒன்று மல்லு கட்டி சாக வேண்டியதான். அவருக்கு இந்த எலெக்ஷனில் அவருக்கு ஆட்டம் கொடுத்து போச்சு. அதனால் அவர் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. அதனால் தமிழ்நாட்டில் அவர் தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதும் அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு அவருக்கே தெரியல. அதனால் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கார். இஸ்லாமியருக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? இஸ்லாமியரை பற்றி அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? இஸ்லாமியர் என்ன வெறிய இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர் தானே பேசுகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம் தானே அதை பற்றி கேட்குறாங்க. அவங்க தனி நாடு கிடையாது. அதனால் அவங்களெல்லாம் ஒன்று தானே, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஏன் குறை சொல்லவும் சாயந்தரம் பேசவும்? அதாவது ஒரு பிரதமராக இருந்து, நாட்டினுடைய பிரதமராக இருந்து பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்துக்களும், முஸ்லீமு, கிறிஸ்டின் இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரு பிரதமராக எதுக்கு செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி தான் உட்கார வைக்கிறாங்க. இவங்களே ஆட்சிக்கு வர்றதுக்காக நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன், அவங்க விரோதி, இவங்க எதிரின்றதை இவங்களா திங்க் பண்ணிக்கிறது. நேற்று பேசுன ஒரு பேச்சு பேசுகிறாரு, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதில் நாட்டோட விலைவாசிக்கு அதாவது கட்டுப்படுத்த யாருக்குமே இந்த வரைக்கும் யாருன்னா பேட்டி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஜாதியை பற்றி தான் பேசுகிறாங்க ஒழிஞ்சு நாட்டினுடைய மக்களுடைய கஷ்டம் உள்ள சுச்சுவேஷன் என்ன, அந்த விலைவாசி இதை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. எந்த சிஎம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அவங்க முதல்ல மெயின் அவங்க சீட்டில் உட்காரணும். அவங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இதுக்காக இவங்க ஆப்போசிட்டில் சொல்கிறது, அவங்க ஆப்போசிட்டில் சொல்கிறது எல்லாமே எதுக்காக உள்ளதான். அது பிரதமர் மோடி அவர் பணம் அதிகமாக கும்பலாக சேர்த்துட்டாருங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எல்லாம் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி அங்கங்கே பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டாரு. அவருக்கு எந்த இதுவும் இப்போ ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ராகுல் மக்கள் தான் நம்மளுக்கு முக்கியம், மக்கள் தான் நம்மளுக்கு உறுதுணை அப்படின்னு உறுதியாக இருக்கார். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு ராகுல் தான் பிரதமர். இஸ்லாமியருக்கும் அவங்களுக்கும் தான் பயங்கர மோதல். ஒரு ஓட்டு முஸ்லீம் ஓட்டு, ஒரு ஓட்டு அவங்களுக்கு கிடையாது. எங்கள் சிதம்பரம் தொகுதியில் லால்பட்டா, ஆயங்குடி முஸ்லீம் அப்படியே ஒரு ஓட்டு எல்லாம் அப்படியே காங்கிரஸுக்கு தான். இது இவங்க 2 பேரும் ஒற்றுமை. காங்கிரஸ் முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் அவர் எதிர்பார்த்தே சொல்லுவார். எந்த ஒரு இது பேசினாலுமே மற்றவங்களும் இந்த மாதிரி இணைச்சி பேச சொல்ல முடியாது. அவர் முஸ்லீமை மட்டும்தான் காங்கிரஸோடு இணைச்சி பேச முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஒரு நாள் காங்கிரஸ் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சம உரிமையாக பார்க்குறாங்க.
அது நேரு காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாக்க ராஜீவ் காந்தி இப்போ அவர் பையனா அந்த மாதிரி தான் பார்க்குறாரு. சோனியா காந்தியே அந்த மாதிரி தான் பார்க்குறேன். சோனியா காந்தி இப்போ நினச்சா காங்கிரஸ் கட்சி தலைவராக வரலாம். வடநாட்டுக்காரன்னு சொல்லி இந்த அவளுக்கு இதை இது பண்ணி மோடி இதை இதனால தான் அந்த மாதிரி இப்போ ஒதுங்கி இருக்கு தலைவர் பதவியில் இல்லாமல். அந்த அளவுக்கு மோடியுடைய வேலை. அது அவரை பற்றி இன்னும் நம்ப முடியாது, யாருமே நம்ப முடியாது. எதுவுமே அந்த ஆளை பற்றி எந்த இதுவுமே நம்பிக்கை நல்ல தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று கலவரத்தை உண்டு பண்ணுறது தான் அவன். வேறு எதுவும் கிடையாது. நல்லது செய்ய மாட்டேன். மக்கள் இழப்ப நீ நான் நல்லா இருக்கேன் அதை உடச்செறியணும். ஏன் சந்தோஷமாக இருக்கேன்? இந்து முஸ்லீமு இப்போ முஸ்லீம் இருக்காங்க, இந்து இருக்காங்க, எல்லாம் ஒரு இடத்துல ஒரே இது நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் வேலை, அந்த வேலை. அதாவது நாலு ஆவா டைமு போக அவர் ஜிலு ஜுரம் வந்துக்கிட்டு இருக்குது. பிரதமர் பதிவு போகுது. அதெல்லாம் எது அவருக்கு என்ன தெரியும் புரியல, அவருக்கு என்ன பேசுறதும் புரியல. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு அது அப்பப்போ மாற்றி பேசிக்கிட்டே போகிறாரு. ஜூன் 4 வீட்டுக்கு போகிறாருல, அதில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வட மாநிலம்லாம் இப்போ வந்து இந்தியா கூட்டணி பக்கம் போயிடுச்சு. அதனால் தோக்க போகிறாரு. அதனால் அவர் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு மத பிரச்சனை உண்டாக்கிட்டு சாதி பிரச்சனை உண்டாக்கிட்டு அது ஒரு காரணம் காட்டிக்கிட்டு இப்படி பிரதமர் இருக்கார். எப்படியாவது ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம்னா வேறு எதுக்கு இருக்குது? ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்குன்னா இத்தனை வருஷம் இல்லாதது வந்து இதே பேச்சை வந்து இத்தனை வருஷமாக பேசியிருக்கலாம்ல. அவர் இத்தனை வருஷமாக இருந்தார் பிரைம் மினிஸ்டரா. இது வரைக்கும் இது மாதிரி பேசியிருக்காரு எப்போயாவது? சம்டைம் பேசுகிறாருன்னா நமக்கு தேவை ஓட்டு. மெயினாக நம்ம இதில் இருக்க சீட்டில் இருக்கணும். அவர் போடுற ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ எவ்வளவு? பப்ளிக் ஒருத்தன் எவ்வளோ பெரிய சாப்பாடுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட் எங்கேருந்து இவ்வளோ பிறக்கிறப்ப இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தார் அவர் ஊரில் இல்லை. தனி ஃப்ளைட்டில் போகிறாரு, தனி ஃப்ளைட்டில் வர்றாரு. இல்லைனா பெட்ரோல் சார்ஜர் யார் கொடுக்குறது? யார் விட்டு பணம்? அது பப்ளிக்கோட பணம். இது பப்ளிக்கு நல்லது செய்ய இது கிடையாது. இவர் வந்து செப்பரேட்டாக நம்ம தான் இருக்கணும், வேறு யார் இருக்கணுன்ற ஒரு இதில் வந்து இருக்கிறார், நினச்சிக்கிருக்கிறாரு. வேறு ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ்காரங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு 5 வருஷம் இருந்து பார்க்கணுமே, அவங்க செய்கிற எப்படி என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருமில்ல நம்மளுக்கு. ஒரே ஆள் இருக்கிற வரைக்கும் இருக்கணும்னு நினச்சா அது நடக்காத காரியம். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, யாருக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்படி இருக்கப்போ நம்மளே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அது ஏன் அவங்க 5 வருஷம் இருந்துட்டு போடணும்? விட்டு கூட என்ன மோசம் போச்சு? அப்போ நீ ஆப்போசிட் வந்து கேட்கலாம்ல, ஏன் பண்ணுறேன்னு சொல்லி ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்கலாம்ல. மக்கள் வெறுப்படைச்சிட்டாங்க. 10 ஆண்டில் ஒன்றும் செய்யலை. அவர் வந்து மக்களுக்கு எந்த 10 ஆண்டில் எந்த பலனும் கிடையாது. அதனால் அப்புறம் மக்கள் வந்து மாற்றம் தேவை, மெயின் மாற்றம் தேவை. என்ன இப்போ செஞ்சுருக்காரு 10 வருஷமாக? விலைவாசி தான் விலை ஏறிருக்கு. ஒரு ஒன்று வந்து குறைக்கல. ஏகப்பட்டது நீ பவுனு கூட 54,000 தாண்டி போச்சு. இவரால் வந்து எந்த பலன்னு? ஜிஎஸ்டி போட்டு மக்களை மொத்தமாக காலி பண்ணிட்டாரு. அதனாலே மக்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இப்போ இன்னொரு தடவை பிரதமர் வந்தாருன்னா இந்தியா மக்கள் ரோட்டில் நின்று பிச்சை எடுக்க தான் ஆரம்பிப்பாங்க. இவரால் ஒன்றும் பலனே கிடையாது. நிறைய இருக்குது சொல்லப்போனால். இஸ்லாமியர்ல பொதுவாக எல்லாருக்குமே வந்து எதிராக நடந்திருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, அவர் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றாரு? அந்த சாப்பாடோட விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. போராட்டம் பண்ண வரவங்கள தடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது அவருக்கு. பப்ளிக்கை வந்து தடுக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தா தான் அவரே சாப்பிட முடியும். அவங்களுக்கு ஆப்போசிட் வர்றவங்க வழியில் பேரிகேட் போட்டு கட் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணுறது தப்பு இல்லையா? அது அப்போ ஒரு பிரதமரை வந்து இதை பண்ணலாமா? அப்போ பிரதமர் இருக்க அதுக்கு இதே இல்லை. இதை வந்து பப்ளிக் எல்லாம் நல்லா சிந்திக்கணும். மெயின் பாயிண்ட் அதாம்மா.